நம்ம இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம். அதில் வந்து புளிச்சங்காட்டில் 2.5 பரப்பளவு கொண்ட நீர்நிலைகளை தூர்வாரிட்டுருக்கோம். இது கைஃபா மேற்கொள்ளும் 301வது நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகள். 300வது குளம் விருதுநகரில் போயிட்டுருக்கு. இதுவும் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பணிகள்லாம் முடிச்சு விட்ருவோம். நமக்கு காவேரியில் போதிய மழை இல்லை, தென்மேற்கு பருவமழையும் போதிய மழை இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்யுது. நமக்கு கிடைக்க ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஜீவன் நதியிலேருந்து தண்ணி வரல அப்படின்னா நமக்கு மழை நீரை தான் சேமிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப வறட்சியாக நம்ம ஏற்கொள்ள போகிறோம். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம நீர்நிலைகளை தூர்வாரி சீரமைக்கிறது ஒரே வழி. இந்த நீர் மேலாண்மை பணிக்கு டீசல் வந்து கிராம மக்கள் அவங்கள ஒருங்கிணைச்சு கொடுக்குறாங்க. வண்டி வாங்கினா மில்கி மிஸ் கொடுக்குறாங்க. உங்கள் கிராமத்துலேயும் உங்கள் ஊர்லேயும் நீர்களை தூர்வாரணும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 200 குளம் வெட்டுறதுக்கு கலெக்டர் மூலமாக கொண்டுட்டு போகிறதுக்கு உங்கள் விவசாய பாசனதாரர்களும் விவசாய சங்கங்களும் நம்மளாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு டிஸ்ட்ரிக்டில் 200 குளமும் 30 டிஸ்ட்ரிக்டில் 7200 குளமும் ஒரு வருஷத்துக்கு வெட்டலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் 200 குளம் வெட்டுறதுக்கு நமக்கு செலவாகக்கூடிய எவ்வளோனா 17 கோடி தான். ஒரு மாவட்டத்துக்கு 17 கோடி கொடுப்பாங்க அரசாங்கம் நீர் மேலாண்மைக்குன்னு. அதெல்லாம் பாசனதாரர்களும் விவசாயிகளும் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி உருவாக்கி நம்ம நீர்நிலைகளை நம்ம தூர்வாரணும். மழை நீரை தான் ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கணும். நதியில் தண்ணி வரலைன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் பார்க்கணும். நம்ம சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கணும். சண்டை போடுறவங்க சண்டை போட்டுட்ருக்கணும். இது எல்லாமே தாண்டி நமக்கு மழை சேமிக்கணும். அது ஒரே வழி. ஒவ்வொரு பாசனதாரர்களும் விவசாய சங்கமும் விவசாயிகளும் நீர் மேலாண்மை கையில் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.